தொழுகைக்காக தாவா செய்யவே இல்லை, வணக்க வழிபாடுகளுக்காக தாவா செய்யவே இல்லை. இப்ப நாம என்ன தாவா தப்பு பண்றோம்? தொழுகைக்கு தாவா செய்யறோம். அது அப்பட்டமான தவறு. ஒருத்தர் தொழுக மாட்டேங்கிறாரு, அப்போ என்ன பிரச்சனை? தொழுகையா பிரச்சனை? தொழுகை பிரச்சனை இல்ல, அல்லாவுக்கு அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை என்னன்னா அல்லாவுக்கு கட்டுப்படுறதுதான் அவரை கூப்பிடணும். தொழுகைங்கிற விஷயத்துக்கு கூப்பிட்டு என்ன ஆகி போச்சு? இப்ப தொழுறான், மற்ற விஷயத்துல கட்டுப்பட மாட்டேங்கிறான். நீ என்ன சொன்ன? தொழுகை கூப்பிட்ட, ஏப்பா என் தொழுகை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, 5 நேரம் நான் தொழுகிறேன், நான் கரெக்டா நடக்கிறேன், என்னுடைய தொழுகை பாரு மொத்த சஃப்ல நிக்கிறேன், மற்ற வாழ்க்கையை பத்தி நீ பிரச்சனை பண்ணாத, என்னை கேட்காதன்றான். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, எல்லா இறை தூதர்களும் கூப்பிட்டது அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்க்கை. அதான் அந்த இபாதத்துங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான்ல, வமா கலகனல் இன்ச ஜின்ன வல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியாபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அடிபணிவதற்காக தவிர வேற எதற்கும் படைக்கவில்லைங்கிறத வணங்குவதற்காக ஃபிட் பண்ணதுனால வணக்கம் மட்டும் நீ வச்சுக்கோ, மீதி நாங்க உனக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீ வாழ்க்கை. ஒரே வார்த்தை நாசமா போச்சு இந்த சமுதாயம். ஒரு வார்த்தை தவறா போட்டு இந்த சமுதாயம் நாசமா போச்சு. வணக்கத்துல மட்டுமே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேக்குது, மீதி தான் மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு முஸ்லிமா இருக்கிறவங்க நம்பிக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும், எப்படி பாருங்க, வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி, அவங்கள நோக்கி சொல்லுங்க, நீங்களும் அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் அழைப்பு. தொழுகிறீங்களா, நோன்பு வைக்கிறீங்களா, பிறை ஒரே மாதிரி பாக்குறீங்களா? இப்படி அழைப்பே இல்லை, இப்படிலாம் கூப்பிடவே இல்லை. அல்லாஹ் கூப்பிட்டது எல்லாமே கட்டுப்பட்ட இறை தூதர்களுடைய அழைப்பெல்லாம் எப்படி? அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். அடிபணிந்து வாழ்றதுன்னா முடிஞ்சு போச்சு. எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டானோ எல்லாத்துலயுமே அல்லாவுக்கு அடிபணியணும். தொழுவ சொன்னா தொழுவணும், நோன்பு வைக்க சொன்னா நோன்பு வைக்கணும், மனைவியுடைய உரிமை கொடுக்க சொன்னா கொடுத்துடணும், தாயோடைய உரிமை கொடுக்க சொன்னா கொடுத்துடணும், பொருளாதாரம் இப்படிதான் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், பொருளாதாரம் இப்படிதான் செலவு பண்ணணும் இப்படிதான் செலவு பண்ணணும், இந்த வார்த்தை தான் நீ பேசணும்னா இப்படிதான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இப்படிதான் நீ தாடி வைக்கணும் இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் உன் ட்ரெஸ் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும். அப்ப முழுமையான வாழ்க்கை ஒரு ஹோல்சேல் பேக்கேஜ். இது இந்த பேக்கேஜுக்கு தான் இறை தூதர்கள் கூப்பிட்டாங்க. அதுதான் அல்லாஹ்வும் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள், மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடைகளை பின்பற்ற. ஷைத்தான் என்ன பண்ணா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சான். அவனுடைய காலடி தரத்தை வச்சு நீங்க அதே ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதீங்க. இது 2வது அத்தியாயத்தில் 208வது வசனம். முன்னாடி சொன்ன அந்த விஷயம் 3வது அத்தியாயத்தில் 20வது வசனம், அப்புறம் 21வது அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் இருக்கு. இப்படி அல்லாவை உத்தரவிடும் ஒரு அதிகாரியாக அல்லாவை வச்சுக்கிட்டு, அப்படி அவனுக்கு முழுசா அதிகாரம் கொண்ட ஒரு இயக்கம் மாதிரி, அந்த ஒரு இயக்கம் இருக்குல்ல, அந்த இயக்கத்திற்கு பேர் தான் தீன். அந்த தீனுடைய நேம் என்னது? இஸ்லாம். அந்த இஸ்லாத்துல மெம்பரா யார் சேர்ந்துட்டானோ அவனுக்கு பேர் என்ன? முஸ்லிம். சோ இதை நோக்கி தான் இறை தூதர்கள் கூப்பிட்டாங்க. இதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவாகவும் இருந்தது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்க செஞ்ச பிரச்சாரம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஏன்னா இஸ்லாம்னா என்னங்கிறது முதல்ல சுருக்கமா நம்ம பார்த்தோம். அப்ப அதை நோக்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா என்னவா இருந்தது அப்படிங்கறதும் பார்த்தலாம். முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம் பாத்தீங்க, 1000 வருடம் இடைவெளி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில எவ்வளவு காலகட்டம் இருந்தது? 1000 வருடம் இடைவெளி இருந்தது. இந்த 1000 வருடம் எதற்காக அப்படின்னா, மனித குலம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக. ஒரு ஊர் 2 மனிதர்கள் இருந்து படிப்படியா அவர்களுடைய சந்ததி பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊருங்கிற அந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிறதுக்கு 1000 வருடங்கள் தேவைப்பட்டது. இப்ப இந்த 1000 வருடங்கள்ல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே வந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறை தூதரா அனுப்புறான். அதுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்ததா சொல்றாங்க. இந்த இத்ரீஸ் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஆதம் நபிக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நடுவுல வந்ததா சொல்றாங்க. ஆனா அதை பத்தி அடிச்சு தீர்மானமா சொல்ல முடியும். ஆனா முதல் இறை தூதர் இவர் தான். முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். எப்பயுமே ஒரு தீமை ரொம்ப ஓவரா மிகைச்சு போகும்போது தான் ரசூல் வருவார். அந்த தீமையை முளையிலே கிள்ளி எறியறதுக்கு ரசூல் வர மாட்டார். அது பரவி அந்த சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, கேன்சர் மாதிரி அது ஆயிருச்சு, இனி அதை ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கும் போதுதான் அதுக்கு ரசூல் அனுப்புவார். ஸோ ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம் ஒரு 1000 வருடங்களுக்கு உண்டான அந்த காலகட்டமா இருந்திருக்கு. இதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த இப்னு கசீர் இருக்கிறார் இல்லையா, அதுல எழுதியிருக்காங்க ஒரு செய்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்னு அப்பாஸ் சொல்றதா புகாரில இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருக்காங்க. நான் தேடின என்னால எடுக்க முடியல அந்த புகாரில எங்க இருக்கு அப்படின்னா, இப்னு அப்பாஸுடைய கருத்து 1000 வருடங்கள் இருந்தது. அப்புறம் இன்னொரு ஹதீஸும் இருக்கு, ஒரு உம்மத்துக்கு பாத்தீங்கன்னா 1000 வருடம் அல்லாஹ் டைம் கொடுக்குறான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் சமுதாயத்திற்கு மட்டும் 1500 வருடம்
அரை நாள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கணக்கு படிப்பு நாம சொல்றோம்ல, இன்னொரு 50-60 வருஷத்துல எல்லாமே கேம் ஓவர் ஆக போகுதுன்ற. ரசூலா வந்து 1440 வருஷம் இருக்கு, இன்னும் 60 வருஷம் இருக்கு டைம். இப்போ இதுல நூஹுக்கு எந்த தீனை வாழ்க்கை நெறிய கொடுத்திருந்தோமோ அதே தீனை நபியை உமக்கும் உபதேசிக்கிறோம் அப்படிங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹஜ் இருந்துச்சா? காபத்துல்லாவே இல்லை, அப்புறம் ஹஜ் இருந்திருக்கு. அப்ப அதே தீன் தானே இருந்துச்சுங்கிறான்ல. அப்ப நூஹுடைய தீன் என்னவா இருக்கும்? இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரமதான் இருந்துச்சா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறை இருந்துச்சா? வரல ஆற்று நீட்டு இருந்துச்சா? அல்ல இல்லை. ஆனால் அல்ல என்ன சொல்றான், நூஹுக்கு எந்த தீனை கொடுத்தோமோ அதே தீனை உனக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறான். உமக்கும் உபதேசிக்கிறோம், மேலும் இப்ராஹிம், மூசா, ஈசா ஆகியோருக்கும் நாம் அதனையே கூறியிருந்தோம். இப்ராஹிம் நபிக்கும் அதுதான் சொல்லியிருந்தானா, மூசா நபிக்கும் அதுதான் சொல்லியிருந்தானா, ஈசா நபிக்கும் அதுதான் சொல்லியிருந்தானா. நாம் அதனையே கூறியிருந்தோம், இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள். 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஸோ முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற அந்த செய்தி பார்த்தீங்கன்னா புகாரியில் 6565வது ஹதீஸ்ல அது இருக்கு. ஸோ இது மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ தீனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை கட்டளை இடக்கூடியவனாக ஆக்கிக் கொள்வது. ஸோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு யார்கிட்ட இருந்து கட்டளை வரும்? அல்லாஹ் கிட்ட இருந்து வரும். என்ன கட்டளை வரும் அது மேட்டர் இல்லை. வர்ற கட்டளை எல்லாம் நூஹ் ஃபாலோ பண்ணுவார். அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற கட்டளை எல்லாம் இப்ராஹிமும் ஃபாலோ பண்ணுவார். அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற கட்டளை எல்லாம் என்ன பண்ணுவார்? பிரிச்சு பார்க்க மாட்டார். இது அரசியல், இது பொருளாதாரம், இது வணக்க வழிபாடு, இது குடும்பங்கள், அதெல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எங்கள் மீது கடமை அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இதுதான் தீனுடைய டெஃபினேஷன். அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அது யார்? அது அல்லாஹ்வுடைய தீனை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தீன் என்னவா இருந்தது, எதை நோக்கி அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுங்கிறத பார்த்துக்கணும். குர்ஆன்ல எப்பயுமே பார்த்துங்க, குர்ஆன்ல ஒரு விஷயம் பிட்வீன் த லைன்ஸ் இருக்கும். அதாவது 2 வரிகளுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? ஒரு லைன் இருக்கு, இன்னொரு லைன் இருக்கு, 2 லைனுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? ஒன்று இருக்காது. ஆனால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், பிட்வீன் த லைன்ஸ் புரிஞ்சுக்கணும்பாங்க. ஞாபகம் தெரியுதா? ஒரு பாடம் நடத்தும்போது சொல்லுவாங்க, இந்த 2 வரிகளுக்கு மத்தியில் சில விஷயங்கள் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் நடந்த டிபேட் அல்லாஹ் பல இடங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்ப அந்த டிபேட்ல புரிஞ்சிரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இவங்களுக்கும் மெயின் பிரச்சனை எது, அசல் பிரச்சனை எதுவா இருந்திருக்கு. வணக்க வழிபாடுகள் சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கா, சிலை வழிபாடு சார்ந்து பிரச்சனை இருந்திருக்கா, எது பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அந்த பிரச்சனை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பிரச்சனை தான் இப்ராஹிம் நபிக்கும் இருந்துச்சு, அதே பிரச்சனை தான் மூசா நபிக்கும் இருந்தது, அதே பிரச்சனை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இருந்தது, அதே பிரச்சனை தான் ஈசா நபிக்கும் இருந்தது. அதுதான் பிரச்சனை. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான், ஒரே தீனை தான் கொடுத்தோம், அந்த தீனை நிராகரிச்சாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் இருக்கும் இந்த பூமியில, அது எப்படி இருக்கும்? மேல இருக்கும். அது ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆதிக்க சக்தி அது உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த கூட்டம் என்ன சொல்லும், இந்த உலகத்தை எங்கள் விருப்பப்படி நாங்கள் நிர்வாகம் செய்வோம், இதுல நாங்க சொல்றதுதான் சட்டமா இருக்கும், எங்க இஷ்டத்துக்கு நாங்க சொல்றதுதான் செய்வோம், வெளியிருந்து இறைவன் கட்டளை போட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவன் ஒரு இறை தூதரை அனுப்பி அவர் மூலமா அந்த உபதேசம் வந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. இதுதான் அந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலைகள் தான் மெயின் பிரச்சனையா இருந்தது. இந்த சிலைகளை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க, சிலைகள் முன்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு பொம்மைகள் தான். அது என்ன சொல்றதுன்னா, அது ஒரு என்ன சொல்றது, கேடயமா அவங்க பயன்படுத்துவாங்க. சிலைகள் மெயின் பிரச்சனை கிடையாது. அந்த சிலைகளை வச்சு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ சிலை பாலிடிக்ஸ் தான் பிரச்சனை. ஒருத்தன் சிலையை வடிச்சு வணங்கினா அல்லாஹ் நபியோ ரசூலோ அனுப்பவே மாட்டான். அவனுடைய வீட்டில் சிலையை வச்சுக்கிட்டான், செஞ்சிட்டான், அந்த சிலையை அவன் வணங்குறான். அதுக்கு அல்லாஹ் இந்த பூமியில ஒரு இறை தூதரை அனுப்ப மாட்டான், ஒரு ரசூலை அனுப்ப மாட்டான், தேவையே கிடையாது. மறுமையில அதுக்கு விசாரணை நடக்கும், நீ எப்படி இந்த சிலையை செய்யலாம் அப்படின்ட்டு. எப்போ அல்லாஹ் ரசூல் அனுப்புவானா, இந்த சிலையை ஒரு டூலா பயன்படுத்தி அநியாயம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த சிலைகளுக்கு எதிராக அல்லாஹ் ரசூல்களை அனுப்புவான். ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், இது கவனிக்கணும், ஒரே கூட்டமா வாழ்ந்திருக்காங்க. ஆதமுடைய மக்கள் ஒரு தாய் பிள்ளையா வாழ்ந்திருக்கான், பிரிவினையே இவன்கிட்ட கிடையாது, ஒரே ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமா வாழ்ந்திருக்கான். பிறகு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஏன் அனுப்புனா, அவர்கள் நல்லவர்களுக்கு நற்செய்தியும் தீயவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்தார்கள், மேலும் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக. மனிதர்கள்ட்ட கருத்து வேறுபாடு வந்துருச்சு. எந்த விஷயத்துல? தொழுகை எப்படி செய்யணுங்கிற கருத்து வேறுபாடா? கிடையாது, ஏன்னா இங்க தொழுகையே இல்லையே, இப்ப நபிமார்களே வரல. அப்ப எதுல கருத்து வேறுபாடு கொண்டிருப்பாங்க இவங்க? அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தீர்த்து வைப்பதற்காக, கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன்
உண்மையை உள்ளடக்கிய வேதத்தையும் இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடம் உண்டான பொறாமையின் காரணமாக மாறுபட்டார்கள். இந்த வேதம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் பொறாமையினால இவங்க என்ன பண்ணாங்க, மாறுபட்டாங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப கருத்து வேறுபாடுகள் அந்த மனிதர்கள் மீது ஏற்பட்டுச்சு, பிரிவினைகள் இதனால உண்டாச்சு. அந்த பிரிவினைகளுக்கு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க இறை தூதர்கள். அந்த சொல்யூஷனை ஏற்க இவங்கள் மறுத்தார்கள். அந்த சொல்யூஷன் ஏற்க மறுத்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து வேதம் வந்ததுங்கிறது இவங்களுக்கு தெரியாம இருக்குதா? இந்த சொல்யூஷன் சொல்றவரு பொய்யருன்னு நம்பினாங்களா? கிடையாது. இந்த சொல்யூஷன் ஏத்துக்கிட்டா சிலருக்கு சில லாபங்களை இழக்க வேண்டியது வரும். அந்த பொறாமையின் காரணமாக இவர்கள் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து மாறுபட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். எல்லா நபிமார் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பாருங்க, எதிர்த்தவங்க யாரு? தலைவர்கள். அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுக்கு யாரு மேட்டர் பிரச்சனை அப்படின்னா தலைவர்கள் தான் பிரச்சனை. இந்த சிலைகளை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல புரிஞ்சுங்க. சிலைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிலைகளை மெயினா ஹைலைட்டை வச்சு ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருக்கும்? இதுதான் பிரச்சனை. இந்த கோயிலுடைய நிர்வாகம் யார்கிட்ட இருக்கும்? இந்த சிலைகளுக்கு எந்த வழிபாடு பிடிக்கும்? இந்த சிலைகளுக்கு என்ன முறையான வழிபாடுகள் பிடிக்கும்? தேங்காய் உடைக்கிறது பிடிக்குமா? ஆடு அறுக்கிறது பிடிக்குமா? கோழி கேட்குமா? இல்ல இந்த சாமி சாராயம் கேட்குமா? இந்த சாமிக்கு எது பிடிக்கும்? இது யார் டிசைட் பண்ணுவா? சிலை டிசைட் பண்ணுதுன்னு இவன் சொல்லுவான். சிலை டிசைட் பண்ணுதா? சிலை பேசாது. சிலை சொல்றதா இவன் போய் சொல்லி டிசைட் பண்ணுவான். சோ இவனுடைய லாபங்கள் அதுல அடங்கி இருக்கும். அந்த சிலைக்கு கோயில் எங்க கட்டணும், அந்த கோயிலுக்குள்ள யாரு போகணும் யாரு போகக்கூடாது, அந்த கோயிலுடைய நிர்வாகம் யார் கையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் தான் நிர்வாகியா இருப்பான். அந்த நிர்வாகி ஒரு ஃபேமிலி ஆயிடுவான். இப்ப அந்த ஃபேமிலி என்ன பண்ணும்? அந்த சிலையை நிர்வாகம் பண்ணும். அந்த ஃபேமிலி மாமா மச்சான் பெருசாயிருவான். இந்த ஃபேமிலி என்ன ஆயிரும்? ஒரு ஜாதியா பில்ட் ஆயிரும். இப்ப இந்த ஜாதியா என்ன பண்ணும்? அந்த கோயில டெய்லி அதுதான் திறக்கும், அதுதான் கிளீன் பண்ணும். அதுல வர்ற காணிக்கைகளை யாரை எடுக்கும்? இவங்க தான் எடுப்பாங்க. சோ இவங்க சொல்றதுதான் சட்டம். ஊர்ல மழை இல்ல, சொல்யூஷன் யார் சொல்லுவா? ஊர்ல மழை இல்ல, ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, சொல்யூஷன் யார் சொல்லுவா? இந்த சிலைகள் யாரிடம் இருக்குதோ அவர்களை நீதிபதியா எடுத்துக்குவாங்க. அப்ப இந்த சிலைகளை வச்சு வச்சு இந்த குடும்பம் பெருசாயிரும், அந்த குடும்பம் இதாயிரும். அதை வச்சுதான் வந்துட்டு இருப்பாங்க. இதை வச்சு ஒரு மேல் ஜாதி உருவாயிருவான், இதை வச்சு ஒரு கீழ் ஜாதி உருவாயிருவான். இது மேல் ஜாதி கீழ் ஜாதி டிஃபரெண்ட் எப்படா வந்துச்சுன்னு கேட்டா, படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சிலைகள் மேல போய் சொல்லுவோம். அதைத்தான பெரியார் ஈவேராலாம் எதிர்த்தாரு. கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் சொன்னாரு. கடவுள் பேர்ல ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்கிறது தான் அசல் பிரச்சனை. இஸ்லாமும் அதை சொல்லு. அதனால தான் என்ன பண்ணாரு, இஸ்லாத்தை அவர் எது பண்ணல, இஸ்லாத்தை அவர் விமர்சனம் பண்ணல. அது ஏன் விமர்சனம் பண்ணப்படல இஸ்லாம் அப்படின்னா, யாராவது பள்ளிவாசலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் இமாமா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமா? யார் வேணாலும் இமாமா போலாம். சோ இது மாதிரி ஏற்றத்தாழ்வு பள்ளிவாசலில் வச்சு நம்ம கற்பிக்கலங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாத்தை அவர் என்ன பண்ணல, டார்கெட் பண்ணல. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, சிலைகளை வச்சு இவர்களா இட்டு கட்டிட்டே இருப்பாங்க. சிலைக்கு தீட்டாயிருச்சுமா, ஊர்ல ஏன் பஞ்சம், சில கோபமா இருக்கு. அப்படியா? என்ன கோபம்? இவன் அவனுக்காக ஒருத்தனுக்கு இடம் வாங்கியிருக்கு, இடம் கேட்டிருப்பான். அந்த அந்த பக்கத்துல இருக்கிற வயல் எனக்கு வேணும்னு இந்த சிலை வச்சிருக்கிற அந்த வீட்டுக்காரன் கேட்டிருப்பான். அவன் கொடுக்க மாட்டான். உடனே என்ன பண்ணுவான், சிலை கோபம் ஆயிடுச்சுமா, அதனாலதான் மழை வரல. இப்ப என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு பெருசா கோயில் கட்டணுமா. இவனுக்கு விக்கல அந்த இடம், இவனுக்கு அந்த இடம் விக்கல. இப்ப அவன் என்ன பண்ணுவான், இந்த சிலை கோயில் கட்ட சொல்லி கேக்குதுமா. இப்ப இது மாதிரி போலியாக நிறைய விஷயங்கள் இட்டு கட்ட முடியும் ஒரு டம்மியா ஒரு கடவுளை ஏற்படுத்தி. இப்ப இப்படி இருக்க போய் இப்ப அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி என்ன உபதேசம் சொல்லுவான்? அல்லாஹ் இந்த சிலைகளை வச்சுக்கிட்டு ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ் கிளையை வெட்ட மாட்டான், வேறவே வெட்டுவான். என்ன சொல்லுவான், சிலையை அட்டாக் பண்ணுவான். இவங்க சிலை வச்சு கேம் விளையாடுறாங்கல்ல, அல்லாஹ் டைரக்டா சிலையை டார்கெட் பண்ணுவான். இந்த சிலைகள் பேசாது. அதுதான் இப்ராஹிம் நபி ப்ரூவ் பண்றாங்க. அந்த ஒரு அடி அடிச்சுட்டு ஏன் சிலைகளை வச்சு பேசாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்கன்னா, ஏன்னா சிலைகள் பேசியதான் இவங்க நிறைய பொருளா விட்டுருக்காங்க. ஊர்ல இருக்கிற சடங்குகள்லாம் எப்படா வந்துச்சுன்னா, சிலை சொல்லிச்சு சிலை சொல்லிச்சு சிலை சொல்லிச்சுமா. அப்ப சிலைகளை அடிச்சது யாருன்னு அந்த சிலை சொல்லுங்கிறான். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு, இப்ப சிலை தானே எல்லாமே பேசிச்சு, தன்னை அடிச்சவன் யாருன்னு இந்த சிலையை பேச சொல்லு. அப்ப சிலை பாலிடிக்ஸ் சாதாரண பாலிடிக்ஸ் இல்ல. சோ மக்கள் மக்களை பிரித்து இவங்க ஆள்வாங்க. இந்த கோயில்களை இந்த மாதிரியான நிர்வாகங்களை வச்சுக்கிட்டு இவங்க மக்களை பிரிச்சு ஆள்வாங்க. இந்த பிரிச்சு ஆளக்கூடிய இந்த விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க, நாங்க உங்களை பிரிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அதனால இந்த சிலைகளை வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த சிலை சக்தி வாய்ந்தது, இதை நீங்க அவமரியாதை பண்ணிடாதீங்கம்மா. அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலும் என்ன இருந்தது, 5 சிலைகள் இருந்து. இந்த 5 சிலைகள் இருந்ததுன்னா சிலை மட்டுமா இருக்கும், 5 கோயில் இருக்கும். 5 கோயில் மட்டுமா இருக்கும், 5 நிர்வாகம் இருக்கும், 5 பூசாரிகள் இருப்பாங்க, 5 ஜாதிகள் இருக்கும், 5 தலைவர்கள் இருப்பாங்க, 5 ரூல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மத்தியில் சில விவகாரங்கள் இருக்கும். இதுல பெருசு சின்னதுங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கும்.
அது கீழே என்ன இருக்கும்? நசுக்கப்படுற ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப நசுக்கப்படுறத அல்லாஹ் ஒரு காலம் சகிச்சுக்கிறது இல்லை. மனிதனை மனிதன் அடக்கி ஆள்வது, மனிதனை மனிதன் இங்க அடாவடித்தனம் பண்ணுவது, நீ கீழே நான் மேல அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வேலை. அப்போதான் அல்லாஹ் இறை தூதர்களை பூமிக்கு அனுப்பும். இந்த வேலை நீங்க செய்யாதீங்க, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, தலைவர்கள் தங்களுடைய மெயின் லாபங்களை சொல்ல மாட்டாங்க. இப்போ தமிழகத்தின் நலனை கருதி நாங்கள் இந்த கூட்டணிக்கு முடிவு எடுத்தோமா? தமிழகத்துடைய நலனை கருதியா? கீழகிற தொண்டன் அதை ஏற்றுக்குவோம். தமிழகத்துடைய நலனை கருதி தான் நம்முடைய தலைவர் முடிவு எடுத்திருக்காரு. அந்த தமிழக நலன் எங்க போயிருது? ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்லயோ இல்ல ஒரு அமைச்சர் பதவியிலையோ ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்குறதுலயோ என்ன ஆயிருது? அல்ல தங்களுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு பதவிகளை கொடுத்துட்டா தமிழகத்துடைய நலன் என்ன ஆயிருது? கிடைச்சிருச்சு. தர்ம யுத்தம்லாம் பார்த்தோம், என்ன நடக்குது? சில மரணத்துக்கு நம்ம பழி வாங்க போறோம், மரணத்துக்கு விட கிடைச்சிருச்சா? மரணம் அப்படியே இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் காணும், அதுக்கு ஒண்ணுமே காணும், ஆனா கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. அப்ப தர்ம யுத்தம் சக்சஸ். அப்ப இதே மாதிரி தர்ம யுத்தம் தான் வாழ்க்கை பூரா நடந்துட்டு இருக்கு. இந்த சிலைகள் பின்னாடி இவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல, இதுதான் மேட்ரு. இவங்க போய் அந்த பிரிச்சாள்றத நபிமார்கள் எதிர்ப்பாங்க. மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை உங்களுடைய அடிமைகளா மாத்தாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு. அப்ப இவங்க என்ன பேசுவாங்கன்னா, நாங்க அப்படிதான் மாத்துவோம் அப்படின்னு பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்கன்னா, எல்லாம் நாங்க ரூல்ஸ் போடலப்பா, எல்லாம் இந்த சிலைகள் போட்டுச்சு, இந்த சிலைகள் இத்தனை சிஸ்டம் எங்களுக்கு சொல்லி இருக்கு, அதனால தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, சிலைகளுக்கு எதிராக எங்கேயுமே பேசல. ஆனா அவர் போய் பேசுற விஷயம் வேற, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள் சொல்லிட்டு அந்த தலைவர்கள்ட்ட போய் பேசுறாங்க.